ஸோ நம்ம வாயில் பல்லே இல்லை டாக்டர், ஃபுல்லாக எல்லா பல்லையும் கட்டணும். எல்லா பல்லையும் கட்டணும்னா இம்ப்ளான்ட்டில் பண்ண முடியுமா? இம்ப்ளான்ட்டில் எத்தனை இம்ப்ளான்ட் பண்ணணும் டாக்டர்? எனக்கு சுத்தமாக பல்லே இல்லை, எவ்வளோ இம்ப்ளான்ட் பண்ணணும் டாக்டர்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. அந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டினை வந்து நம்ம இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ண போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001லேருந்து நடத்திட்டுருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட அடல்ட் நம்பர் ஆஃப் டீத், அந்த பெர்மனன்ட் பற்கள் இருக்கு இல்லையா, அது வந்து 32 நம்பர். மேல் தாடையில் 16 பற்கள், கீழ் தாடையில் 16 பற்கள். அந்த விஸ்டம் டூத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் பற்களை ஏதான ஒரு காரணத்தினால இழக்க நேரலாம், சொத்தையனால் இருக்கலாம். ஃபுல் மவுத் யூஸ்வலாக எப்போ வந்துன்னா அந்த பெரடான்டைட்டிஸ், அந்த கிரானிக் பெரடான்டைட்டிஸ், இந்த பயோரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெரடான்டைட்டிஸில் பற்கள்லாம் ஆடி விழற மாதிரி இருக்கும். விழற மாதிரி இருக்கிற நேரத்தில் பற்களை எடுத்துட்டு பல் செட்டு கட்டுவோம். ஒரு சில பேர் ஏற்கனவே பல்ல எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு பல் செட்டு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ த காமனஸ்ட் கொஸ்டின், எத்தனை பற்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்? ஃபிக்ஸ்டாக பண்ணணும்னா அந்த பற்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ளான்ட் எவ்வளோ வேணும்? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ரீப்ளேஸ்மெண்ட்னாலே பார்த்தோம்னா பொதுவாக வந்து மேல் தாடையிலையும் சரி கீழ் தாடையிலையும் சரி அந்த விஸ்டம் டூத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி 32 பல்ல 4 பல்லு மைனஸ் அப்படின்னா 28 பல் தான் இருக்குது. ஸோ இந்த 28 டீத் தான் யூஸ்வலாக அந்த ஃபுல்லாக டென்ச்சர் பண்ணும்போது ரீப்ளேஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு வந்து இந்த இம்ப்ளான்ட் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணும்போது 28 இல்லாமல் மேல் தாடையில் 12, கீழ் தாடையில் 12. ஸோ 24 டீத், அதாவது அந்த ஃபஸ்ட்டு மோலார், முதல் கடவாய் பல் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு மோலார் வரைக்கும் தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதாவது 24 டீத், 12 + 12, மேல் தாடையில் 12ம் கீழ் தாடையில் 12 பற்களும் சேர்ந்து தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். என்ன காரணத்தினால இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம்? இத்தனை பற்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எத்தனை இம்ப்ளான்ட் தேவை? ஃபர்ஸ்ட் இந்த விஸ்டம் டூத் யூஸ்வலாக நிறைய பேருக்கு வரத்துக்கு தாடை எலும்பில் இடம் இருக்காது. ஸோ நம்ம பற்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் இடம் இருக்காது. அண்ட் விஸ்டம் டூத்தில் வந்து சூவிங் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதிகமாக வந்து அந்த உணவுப் பொருட்கள் வந்து அந்த கடிப்படாத அந்த இடத்துல. ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ரிசர்ச்சில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பற்கள் இருக்கும்போது ஒவ்வொரு பற்கள்லையும் ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஷர் சென்சிட்டிவ் கருவி மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பற்களை சூ பண்ணும்போது எந்த இடத்துல மேக்ஸிமம் பைட் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைட் ஃபோர்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னா, இந்த ப்ரீமோலார் மோலார் ரீஜனில் தான் மேக்ஸிமம் பைட் ஃபோர்ஸ் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, நம்ம சென்டர்லேருந்து பார்த்தா 5th and 6th டீத், அதான் செகண்ட் ப்ரீமோலார் மோலார் ரீஜன். ஸோ அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் பைட் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் பற்கள் அவசியம் தேவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பேசுகிறதுக்கும் முடியும். ஃபோனட்டிக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், ஈஸ்தட்டிக்ஸ் நல்லாயிருக்கும். பைட் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரீமோலார் மோலார் ரீஜனில் இருக்கும்போது அந்த 12 பற்கள் ஒரு தாடையில், அப்பர் ஆர்ச்சில் 12 பற்கள், கீழ் தாடையில் 12 பற்கள், ஸோ 24 பற்கள் ரீப்ளேஸ் பண்ணால் போகிறோம். அதிகபட்சமாக தேவைனாலும் 28 செகண்ட் மோலார் வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணால் போகிறோம் ஃபிக்ஸட் இம்ப்ளான்ட் முறையில். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஓகே, பைட் ஃபோர்ஸ் ப்ரீமோலார் மோலார் ரீஜனில் தான் இருக்குது, அந்த இடத்துல நம்ம பற்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் 24 பற்கள் ஒரு 28 பற்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம். எத்தனை இம்ப்ளான்ட் தேவை? அப்படின்னா 24 இம்ப்ளான்ட் தேவையா, 28 இம்ப்ளான்ட் தேவையா? அப்படின்னா அவ்வளோ இம்ப்ளான்ட் தேவை கிடையாது. ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த பற்கள் வந்து எலும்புக்கு மேலே இருக்கிறது, எலும்புக்கு உள்ளுக்குள்ளே பொருத்தப்படுறது தான் இம்ப்ளான்ட். ஸோ இந்த இவ்வளோ ஃபிக்ஸட் பற்களை அந்த பற்களுக்கு உண்டான லோடை, அதாவது நம்ம கடித்து சாப்பிடும்போது அதில் வர ஃபோர்ஸை பேர் பண்ணுறதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் இம்ப்ளான்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மினிமம் நம்பர் ஆஃப் இம்ப்ளான்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, த லீஸ்ட் மினிமம் இஸ் 4, ஐடியல் இஸ் 6. ஸோ மினிமம் 6 இம்ப்ளான்ட்டில் ஃபுல் ஃபிக்ஸட் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ், நம்ம கடித்து சாப்பிட்ற ஃபோர்ஸ் வந்து அந்த இம்ப்ளான்ட்டில் வந்து நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகி நல்ல சப்போர்ட் இருக்கும். நம்ம கொடுக்குற பற்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். பேர் மினிமம் 4, அது வந்து ஆல் ஆன் 4னு பேர். ஆல் ஆன் 4 ஒரு ஆல் ஆன் 6 கான்செப்ட்னு பேர். இதான் அந்த ஆல் ஆன் 4. அப்படின்னா என்ன? ஆல் ஆன் 4ங்கிறது என்னது? இந்த 4ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் இம்ப்ளான்ட்ஸ், ஆளுங்கிறது வந்து எல்லா பற்களும் போது நான் சொல்கிற மாதிரி ஒரு தாடையில் இந்த 4 வந்து ஒரு தாடையில் இருக்கிற இம்ப்ளான்ட், மேல் தாடை கீழ் தாடை சேர்ந்து கிடையாது. ஒரு தாடை, ஒரு ஆர்ச்சில் வந்து ஆல் ஆன் 4, 4 இம்ப்ளான்ட்டில் ஆல் பற்கள்னா அப்படின்னா என்ன? 12 பற்கள். ஸோ இந்த 12 டீத் ஆன் 4 இம்ப்ளான்ட்ஸ் தான் ஆல் ஆன் 4 கான்செப்ட்னு பேர். இந்த கான்செப்டில் வந்து நம்ம பற்களை கொடுக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட ஆங்கிளில் அந்த இம்ப்ளான்ட் கொடுப்போம், அந்த பற்களை வந்து அந்த இம்ப்ளான்ட்டில் பொருத்துவோம். ஸோ இனஃப் நம்பர் ஆஃப் இம்ப்ளான்ட்ஸ் இருக்கும் அந்த சப்போர்ட்டுக்கு. இந்த 4க்கும் 6க்கும் என்னென்னா, 6 பண்ணும்போது
நம்ம இம்ப்ளான்ட்டோட சப்போர்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த பைட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், ஜா வந்து இல்லைன்னா வீக்காக இருக்கும். ஸோ பைட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்போதும் எக்ஸ்ட்ரா இம்ப்ளான்ட் கொடுக்கறது பெட்டர், ஜாவோட எலும்போட தன்மை வீக்காக இருக்கும்போதும் எக்ஸ்ட்ரா இம்ப்ளான்ட் கொடுக்கறது பெட்டர். ஸோ ஆல் ஆன் 4ல் பண்ண முடியும். ஐடியல் இம்ப்ளான்ட் வில் பி ஆல் ஆன் 6. ஸோ இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் இம்ப்ளான்ட்ஸ் வந்து நம்ம முழுசாக பற்கள் கட்டுறதுக்கு. ஸோ மேல் தாடையில் 4, கீழ்த்தாடையில் 4, ஆர் மேல் தாடையில் 6, கீழ்த்தாடையில் 6. ஸோ 8 to 12 இம்ப்ளான்ட்ஸில் இந்த ஃபுல் ஃபிக்ஸட் டென்டல் ப்ராசஸஸ் கொடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ அவசியம் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.